தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்க ஒரு பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எதை செக் பண்ணுவீங்க? இன்ட்ரெஸ்ட் ரேட் தானே. 10% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குமா, இல்ல 11% இல்ல 12% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலான பேர் செக் பண்ணுவாங்க. ஆனா ஒரு பாண்ட் அதிக இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது அப்படிங்கிறதுனால அது ஒரு நல்ல பாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அந்த பாண்டை இஸ்யூ பண்ற கம்பெனி நம்மளோட பணத்தை சரியான நேரத்தில் திருப்பி கொடுக்குமா, தட் மீன்ஸ் இன்ட்ரெஸ்ட்டை டைமுக்கு பே பண்ணுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். இதை எப்படி செக் பண்றது அப்படின்னா இதுக்கு தான் கிரெடிட் ரேட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த வீடியோல கிரெடிட் ரேட்டிங் அப்படின்னா என்ன, இந்த கிரெடிட் ரேட்டிங் யாரு கொடுக்கறாங்க, எந்த ரேட்டிங்ல உள்ள பாண்ட்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி கம்ப்ளீட்டா டீடைல்டா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாண்ட் ரிலேட்டடா யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அப்கமிங் டேஸ்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான வெப்சைட் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஃப்ரீயாவே ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட் 5 மினிட்ஸ்லயே உங்களால பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். கிரெடிட் ரேட்டிங் அப்படின்னா ஒரு கம்பெனி இல்லனா ஒரு பாண்ட் இஸ்யூ பண்றவங்களோட கிரெடிட் ஒர்த்னஸ் மெஷர் பண்ண யூஸ் பண்றது தான் இந்த கிரெடிட் ரேட்டிங். இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு கம்பெனி இல்ல ஒரு கவர்மெண்ட் நம்மளோட பணத்தை பாரோ பண்றாங்க அப்படின்னா பாரோ பண்ண மணியை அதை சரியா திருப்பி கொடுக்குமா கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற சொல்ற ஒரு ட்ரூ ஸ்கோர் தான் இந்த கிரெடிட் ரேட்டிங் அப்படிங்கிறது. இந்த கிரெடிட் ரேட்டிங்லாம் யாரு கொடுப்பாங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்தியாவில் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் அப்படின்னு ஒரு சில பேர் இருக்காங்க. செபி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் பாத்தீங்க அப்படின்னா அந்த ரேட்டிங்ஸ் கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு கிறிசில் அப்படிங்கிற வேர்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது கிரெடிட் ரேட்டிங் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் ஆஃப் இந்தியா. இவங்க ரேட்டிங் கொடுப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் ஆஃப் இந்தியா ICRA அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்களும் பாத்தீங்க அப்படின்னா அந்த ரேட்டிங்ஸ் கொடுப்பாங்க. கேர் அப்படின்னு இருக்கு, அதாவது கிரெடிட் அனாலிசிஸ் அண்ட் ரிசர்ச் லிமிடெட் அப்படின்னு இவங்களும் ரேட்டிங்ஸ் கொடுப்பாங்க. அக்யூட் ரேட்டிங்ஸ் அண்ட் ரிசர்ச் லிமிடெட் இருக்கு. பிரிக்வொர்க் ரேட்டிங்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இருக்கு. இந்தியா ரேட்டிங்ஸ் அண்ட் ரிசர்ச் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு இருக்கு. இன்ஃபோமெரிக்ஸ் வேல்யூவேஷன் அண்ட் ரேட்டிங் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு இருக்கு. ஸோ இதெல்லாம் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ். இவங்க பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பாண்டுக்கும் அவங்க ரேட்டிங் கொடுப்பாங்க. இந்த ஏஜென்சிஸ்லாம் அந்த ஒரு கம்பெனியை எதன் அடிப்படையில் இந்த ரேட்டிங்ஸ்லாம் கொடுக்கறாங்க அப்படின்னா கம்பெனியோட ஃபைனான்சியல் பொசிஷன், டெப்ட் லெவல், கேஷ் ஃப்ளோ, ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி, பாஸ்ட் ரீபேமெண்ட் ஹிஸ்டரி, இண்டஸ்ட்ரி கண்டிஷன், இந்த மாதிரி பல விஷயங்களை அனலைஸ் பண்ணி தான் இந்த கிரெடிட் ரேட்டிங் கொடுக்கறாங்க. இந்த கிரெடிட் ரேட்டிங்ஸ்லாம் பொதுவா AAA லேருந்து D வரையும் இருக்கும். AAA ரேட்டிங் அப்படின்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் கிரெடிட் ரேட்டிங். இதோட மீனிங் என்ன அப்படின்னா கம்பெனிக்கு ஃபைனான்சியல் ஆப்ளிகேஷன்ஸ் எல்லாம் டைமுக்கு மீட் பண்ற கெப்பாசிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். தட் மீன்ஸ் கிரெடிட் ரிஸ்க் கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கம்மி அப்படிங்கிறது தான் இந்த AAA ரேட்டிங். சோ இப்போ நீங்க ஏதாவது ஒரு பாண்ட் பாக்குறீங்க அது AAA ரேட்டிங்கா இருக்கு அப்படின்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரேட்டிங் பாண்ட் அதுதான். அந்த மாதிரி பாண்ட்ல நம்ம முதலீடு பண்ணலாம். நெக்ஸ்ட் AA பிளஸ், AA, AA மைனஸ், A பிளஸ், A மைனஸ், BBB இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு ரேட்டிங் அப்படியே கம்மியாக கம்மியாக இப்ப AAA இருக்கா, அதுக்கடுத்து AA பிளஸ் இருக்கா, அப்ப கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். இந்த மாதிரி போக போக பாத்தீங்க அப்படின்னா ரிஸ்க் நமக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த AAA பாண்ட்ஸ்ல இருந்து அந்த BBB பாண்ட்ஸ், இந்த இடைப்பட்ட உள்ள பாண்ட்ஸ் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் பாண்ட்ஸ் சொல்றோம் இல்லையா. இது பாத்தீங்கன்னா அப்படின்னா ரிலேட்டிவ்லி கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ் தான். அதாவது கிரெடிட் ரிஸ்க் கம்மியா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பாண்ட்ஸ்ல நம்ம கன்சிடர் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். சோ அதாவது ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுதியான பாண்ட்ஸ் அப்படின்னா இந்த AAA ல இருந்து BBB இது வரைக்கும் உள்ள பாண்ட்ஸ். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா BB பிளஸ், BB மைனஸ், B பிளஸ், B மைனஸ், CD இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட், அதாவது ஜங்க் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாண்ட்ஸ்ல டிஃபால்ட் ரிஸ்க் ரொம்ப அதிகமா இருக்கும். அதாவது ரேட்டிங் கீழே போக போக டிஃபால்ட் ரிஸ்க் ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொல்லலாம். இந்த மாதிரி பாண்ட்ஸ் எல்லாம் இன்வெஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹை இன்ட்ரெஸ்ட் ஆஃபர் பண்ணுவாங்க. அதாவது இப்போ
இப்போ வந்து AAA பாண்ட் வந்து ஒரு 8% ஆனுவல் ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்னா இப்போ இதுவே வந்து CD பாண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 13%, 14% வரையும் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இதெல்லாம் டிஃபால்ட் ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகம், கிரெடிட் ரிஸ்க் வந்து அதிகமா இருக்கிறதுனால இன்வெஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்காக இந்த ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க. சோ இந்த ஆஃபர்ஸ்ல நீங்க இந்த ஆஃபரை பார்த்து மட்டும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இந்த CD பாண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஞ்சர். கம்பெனி வந்து எப்ப டிஃபால்ட் ஆகலாம். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி பாண்ட்ஸ் எல்லாம் டோட்டலா அவாய்ட் பண்ணிருங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கிரெடிட் ரேட்டிங் அப்படிங்கிறது அந்த கம்பெனியோட பினான்சியல் ஹெல்த், அதாவது கம்பெனி ப்ராஃபிட் ஜெனரேட் பண்ணுதா, கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்கு, டெப்ட் எவ்வளவு இருக்கு, டெப்ட் ரீபேட் பண்ற அளவு சஃபிஷியன்ட் கேஷ் அவங்க வச்சிருக்காங்களா அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணுவாங்க. டெப்ட் ரீபேமெண்ட் ஹிஸ்டரி, இதுக்கு முன்னாடி ஏதாவது பாஸ்ட் லோன் வாங்கி இருந்து அதெல்லாம் வந்து பே பண்ணிருக்காங்களா டைமுக்கு, இதையும் செக் பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரி அவுட்லுக், அதாவது கம்பெனி ஆப்ரேட் பண்ண இண்டஸ்ட்ரி வந்து growth ஆகுதா, அதுல டவுன்ல இருக்கா. இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா இப்ப இந்த EV இண்டஸ்ட்ரி வந்து நல்லா growth ஆகிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி growthing இண்டஸ்ட்ரியா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. எக்கனாமிக் கண்டிஷன்ஸ், அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட், எக்கனாமிக்ஸ் டோ டவுன், கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ், பாலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் ரிஸ்க், இதெல்லாம் அந்த கம்பெனியோட ரீபேண்டபிலிட்டி அஃபெக்ட் பண்ணுமா அப்படிங்கிற ஆங்கிள் செக் பண்ணுவாங்க. ஃபியூச்சர் growth எப்படி இருக்கு அந்த கம்பெனிக்கு, பிசினஸ் வந்து சஸ்டைனபிள் ஆகுமா அப்படிங்கறது இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் அந்த ரேட்டிங் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? சோ அப்படி கொடுக்கறதுல வந்து இந்த CD ரேட்டிங்லாம் டோட்டலா வந்து அவாய்ட் பண்ணிருங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ வந்து ஒரு பாண்ட் ரேட்டிங் வந்து இப்ப AAA ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது AAA லே தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகுது அப்படின்னா AAA ல இருந்து Aக்கு வந்து கன்வெர்ட் ஆயிடலாம். இப்போ நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது AAA ல இருக்கு அப்படின்னா AAA ல இருந்து தான் இருக்கும், என்னோட லாஸ்ட் பேமெண்ட் வரையும் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த அமௌண்ட் எனக்கு வார வரையும் AAA ல தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது AAA ல இருக்கலாம், அதுக்கு அடுத்து AA பிளஸ்க்கு கூட போகலாம், இல்ல AA மைனஸ் கூட அது சேஞ்ச் ஆகலாம். சோ அதையும் நீங்க நோட் பண்ணிக்கங்க. இப்போ நான் உங்களுக்கு கோல்டன் PI வெப்சைட்ல இப்ப அவைலபிளா இருக்கிற பாண்ட் லிஸ்ட் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கிறிசில் ரேட்டிங் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. இப்ப கிறிசில் BBB கொடுத்திருக்காங்க, கிறிசில் AA பிளஸ், கேர் அப்படிங்கிற ரேட்டிங் A, இந்தியா A பிளஸ், கேர் A பிளஸ், கிறிசில் AA மைனஸ், சோ இந்த மாதிரி எல்லாமே ICRA A ரேட்டிங், இந்த மாதிரி ரேட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இப்போ இதுல வந்து எது நல்ல ரேட்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்போ AAA அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அதான் இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான ரேட்டிங், ஹையஸ்ட் ரேட்டிங் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்து வந்து AA பிளஸ், அது எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க. அதுக்கு அடுத்து AA, அதுக்கு அடுத்து AA மைனஸ், அதுக்கு அடுத்து வந்து A பிளஸ், A மைனஸ், அதுக்கு அடுத்து BBB, அதுக்கு அடுத்து BBB பிளஸ், அதுக்கு அடுத்து BB பிளஸ், BB மைனஸ், இந்த மாதிரி ரேட்டிங் வந்து கம்மியாகிட்டே போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? சோ இதெல்லாம் நீங்க பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு எது கன்வென்டா இருக்கோ அந்த பாண்டை செலக்ட் பண்ணி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த கிரெடிட் ரேட்டிங்கை பத்தி ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்களும் இந்த பாண்ட்ஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த கோல்டன் PI வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீயா ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிட்டு இதுல ஷோ ஆகிற எந்த பாண்ட்ஸ்ல வேணாலும் நீங்க ஃப்ரீயா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ எந்த விதமான brokerage கமிஷன்ஸ் எதுவுமே கிடையாது. இது கம்ப்ளீட்லி ஃப்ரீயான வெப்சைட். நானும் இந்த வெப்சைட் தான் யூஸ் பண்ணி நான் பாண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். சோ நீங்களும் இந்த வெப்சைட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள், சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா, பாண்ட்ஸ் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன், அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.